நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு, முந்தானி எப்படி எடுத்து பின்னாடி போடுற கலைய சொல்லிக் கொடு. இந்த மாதிரி பண்ண யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. இவளுக்கு சொல்லிக் கொடு சீக்கிரம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னால எதையும் செய்ய முடியாதா? சமையல் கட்டுல மசாலா அரைக்க மட்டும்தான் தெரியுமா உனக்கு? ஒரு சில சமயங்கள்ல எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்படி இருக்கிற நீ எப்படி 4 பிள்ளைங்களை வரிசையா பெத்து எடுத்தேன்னு தெரியல. நீ எதுவும் சொல்லித்தர வேண்டாம், நானே உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன். புருஷனை மயக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இது எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டா வாழ்க்கை மொத்தமும் சூரியன் உன் காலடியிலேயே கிடப்பான். அதெல்லாம் வேண்டாம் பெரியத்த. எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் என்னால பண்ண முடியாத. இங்க பாருங்க, நீங்க தானே இந்த குடும்பத்துக்கே பெரியவங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை பார்த்து எல்லாருமே பயந்த தாரத்தை கொடுத்துருவாங்க. அதனால என்ன விட்டுருங்க. இல்ல சந்தியா, கொஞ்சம் இரு. இவங்க எல்லாரும் அங்க போனாங்கன்னு வச்சுக்க, இந்த குரு மந்திரத்தை நான் இவங்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கும். நீங்க இதெல்லாம் கத்துக்க வேண்டாம், எல்லாரும் போங்க. போங்கன்னு சொன்னேன்ல. சரிங்க பெரியத்த. சரிங்க அத்தை. போங்க. நீ என்ன, நீ எதுக்கா இங்க இன்னும் நிக்கிற? நீ வெளியே போ, சீக்கிரம் போ. போகும்போது கதவை சாத்திட்டு போ. சரிங்க பாட்டிமா. போனா இத பாரு சந்தியா, புருஷனை எப்படி மயக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு மனைவி கிட்ட இருக்கிற முதல் ஆயுதமே நகை. எல்லாத்தையும் விட முதல்ல கால்ல போட்டிருக்கிற கொலுசு சத்தம், அதுக்கப்புறம் வளையல்ல இருந்து வர இந்த சத்தம். முதல்ல இப்படி பண்ணணும், அப்புறம் இந்த பக்கமா சுத்தணும், அதுக்கப்புறம் இப்படி மறுபடியும் இந்த பக்கமா சுத்தணும், அதுக்கப்புறம் வளையல் சத்தம் வரணும். 2வது அஸ்திரம் முகத்தை மறைக்கிறதுதான். இப்படி முந்தானிய வச்சு முகத்தை மறைக்கணும், அப்புறம் இப்படி எடுக்கணும். புரியுதா உனக்கு? அதுக்கப்புறம் எப்படி வெக்கப்பட்டு நிக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப பாரு, மறுபடியும் தலை குனிஞ்சு நில்லு. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணும்? இந்த மாதிரி 7-8 வாட்டி செஞ்சாகணும். சூர்யாவுக்கு ஏற்கனவே உன் மேல நிறைய பாசம் இருக்குல்ல, 2-3 வாட்டி பண்ணா போதும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கப்புறமா பெரியத்த, இதுக்கு மேல என்ன இருக்கு செய்ய? இதுவே எனக்கு தலை சுத்துது. இதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேனோ? பெரியத்த, என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. இங்க பாரு சந்தியா, இது என் மான மரியாதை சம்பந்தப்பட்டது. இத்தனை வருஷத்துல உங்க பெரிய மாமாவை நான் ஜெயிக்க விட்டதே கிடையாது. இப்ப இந்த சம்பிரதாயம் மாறுச்சுன்னா அப்புறம் நான் உன் மேல கோவப்பட்டுருவேன் சொல்லிட்டேன். சொல்லு, நான் மத்தவங்களை திட்டுற மாதிரி உன்னையும் திட்டட்டுமா? இல்ல பெரியத்த, நிச்சயமா உங்களை நான் கோவப்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், உனக்கு என் மேல மரியாதை இருக்கு, நிறைய நம்பிக்கையும் இருக்கு. உன்னால மட்டும்தான் அந்த ஹாரத்தை கொண்டு வர முடியும். பெரியத்த, ஒருவேளை அந்த ஹாரத்தை நான் கொண்டு வந்துட்டேன்னா அப்ப நீங்க நான் சொல்ற ஒரு விஷயத்தை கேப்பீங்களா? என்ன இதுக்கு போய் நீ இவ்வளவு சந்தேகமா கேக்குற? நீ அந்த ஹாரத்தை கொண்டு வந்தா ஒண்ணு இல்ல, நீ சொல்ற 2 விஷயத்த கேக்குறேன். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். சரி, இப்ப இதையெல்லாம் விடு, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. நம்ம கிட்ட நேரமே இல்ல. போ, கொஞ்சம் இரு. சூர்யா அப்படியே உன்னை நெருங்கி வருவான்ல, அப்ப நீ உன் கையை நீட்டு, ஹாரத்தை கொடுக்க சொல்லி கேளு. ஹாரத்தை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே நீ கேட்டாலும் அவன் கொடுத்துருவான். மனைவிங்க எது கேட்டாலும் சரி, புருஷங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சொல்றது புரியுதா? இப்ப போ. சரி. கடவுளே, நான் என்னன்னு சொல்றது உங்ககிட்ட? என்னைக்கு எனக்கும் சரோஜாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதோ முதல் நாள் அன்னைக்கு அவ பூனை மாதிரியே இருந்தா.
ஆனா 2வது நாளே ஒரு சிங்கக்குட்டி மாதிரி மாறிட்டா. இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு பாரு. சூரியனா சூரியனா என் கூட கொஞ்சம் வாங்கல. சூர்யா நீ போய் பாரு, என்னன்னு போய் பாரு. சரி. சீக்கிரம் வாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன இருக்கு நடக்க? அவளோட கண்ணு எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீங்க எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல. முறைச்சு பார்த்தே பயமுறுத்துவா. இப்ப எல்லாம் ராத்திரி தூங்கும் போது கனவு வந்தா அந்த கனவுல சரோஜா தெரியறதே இல்ல. அவளோட பெரிய பெரிய கண்ணு தான் என் கனவுல தெரியுது. வாங்க வாங்க வாங்க. சூரியனா அந்த ரூம்ல, அதோ அந்த ரூம். வாங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன். பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க. சரி வா. எந்த பல்பு? இல்ல சூரியனா, நான் அவ்வளவு வர மாட்டேன். எனக்கு இருட்டா ரொம்ப பயம். டேய், என்ன உனக்கு இவ்வளவு பயம்? சரி இங்க இரு, நான் போயிட்டு வரேன். பல்ப் நல்லா தானே இருக்கு. யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? சந்தியா நீங்களா? நான் வந்து என்னங்க, நான் அது பெரியத்த இல்ல இல்ல, அது அது வந்து பெரியத்த சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். என்னால கரெக்டா பண்ண முடியும். ஒரு பொண்ணுகிட்ட இருக்கிற முதல் ஆயுதம் என்னன்னா நகைங்க. இப்படி செய்யணும். இந்த கொலுசுலேருந்து வர சத்தமும் இந்த வளையல் சத்தமும் தான் பெரிய ஆயுதம். சந்தியா? முதல்ல இப்படி பண்ணணும், அப்புறம் இந்த பக்கமா சுத்தணும், அதுக்கப்புறம் இப்படி மறுபடியும் இந்த பக்கமா சுத்தணும். ரெண்டாவது அஸ்திரம் முகத்தை மறைக்கிற இந்த துணிதான். முகத்தை மூடி வச்சிருக்கணும், அப்புறம் இப்படி எடுக்கணும். எப்படித்தான் அதுக்கப்புறமா சூர்யாவோட கண்ணை பாரு. அவனும் உன் கண்ணையே பாப்பான், நீயும் அவன் கண்ணையே பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் எப்படி வெக்கப்பட்டு நிக்கணும். மறுபடியும் நீ சூர்யாவோட கண்ணை பாரு.
திரும்பவும் தலை குனிஞ்சுக்கோ. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்ணணும்? ஏற்கனவே சூர்யா மேல நிறைய பாசம் இருக்குல்ல, 2-3 வாட்டி செஞ்சாலே போதும்னு நினைக்கிறேன். சந்தியா, இந்த விரலை உன் கண்ணத்துல வச்சு லேசா வெக்கப்பட்டு இப்படி குனிஞ்சுக்கோ. திரும்பவும் நீ சூர்யாவை பாரு. சூர்யா அப்படியே உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அவன் முன்னாடி கையை கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நீ அப்படியே திரும்பி நின்னுடு. அப்புறம் பொறுமையா நீ உன்னோட முடிய முன்னாடி எடுத்து போட்டுக்க. இதுவும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்புறம் இப்படி அவன் முகத்துல படுற மாதிரி அவன் முகத்து மேலேயே போடணும். அதுக்கப்புறம் அவன் அப்படியே முன்னாடி வருவான். அப்ப நீ அப்படியே கொஞ்சம் பின்னாடி போ. பின்னாடி போறதுக்கு முன்னாடி நல்லா இழுத்து மூச்சு விடு. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா நீ பின்னாடி ஒரு அடி போ. அவன் முன்னாடி வருவான், நீ அப்படியே பின்னாடி போ. அவன் அப்படியே முன்னாடி வருவான், நீ அப்படியே பின்னாடி போ. அதுக்கப்புறம் செவரு வந்துரும். அவன் அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். சுத்தி இருக்கிற உலகத்தையே மறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் உட்காருங்க. ஏனுங்க? சந்தியா, ஒன்று சொல்லவா? ஏன் தேவையில்லாம நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க? ம்? எப்படி இருக்குது பாருங்க.
என்னங்க சத்யா, இதுக்காக தானே வந்தீங்க? என்னங்க நீங்க இப்படி ஒன்று சொல்லுவா சந்தியா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீவிரவாதிகளை பிடிக்கும்போது நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. இருட்டறைக்குள்ள போய் திருடங்களை பிடிச்சி அடிக்கும் போது நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களால நியாயமா போராட முடியும். இந்த சமூகத்தையே உங்களால மாத்த முடியும். ஒரு நல்ல மருமகளா இருக்க முடியும். ஆனா இந்த மயக்கிற வேலை மட்டும் உங்களுக்கு சரி வரல சந்தியா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இதெல்லாம் செய்யும் போது கூட நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. ஓ அப்புறம் இந்த புடவை, இந்த புடவை உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சந்தியா, அந்த ஹாரம் கிடைச்சதா? ஹே, புள்ளக்கிட்ட இருந்தே வாரத்தை எப்படி கொண்டு வருவா? ஏய் சரோஜா, சும்மா ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டு இருக்காத. வந்து ஒண்ணு விட்டானா பல்லெல்லாம் கீழே விழுந்துரும். உன்னோட மருமக சந்தியா எனக்கு தோழி மாதிரி. எதுவா இருந்தாலும் இவ தோல்வி அடைய மாட்டா, தோத்திருக்க மாட்டா. நிச்சயமா ஹாரத்தை கொண்டு வந்திருப்பா. அப்படிதானே சந்தியா? அடடே, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தியா. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. எப்படியோ நீ இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்ட. இல்லன்னா உன் பெரிய மாமா இருக்காரே, வாழ்க்கை பூரா என்ன குத்தி காட்டியே பேசிட்டு இருந்திருப்பாரு. இப்ப இந்த ஹாரம் என் கைக்கு வந்துடுச்சு, அதுவே எனக்கு போதும் சந்தியா. இப்ப அவர் எவ்வளவு பிடிவாதமா இருந்தாலும் என் முகத்தை நான் அவருக்கு காட்ட போறதில்ல. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க சந்தியா. எல்லாரும் உன்னை நிச்சயமா பாராட்டியே ஆகணும். நிச்சயமா பாராட்டணும். பெரியத்த, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருவேளை நான் இந்த ஆரத்தை மட்டும் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன்னா நீங்க நான் எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்கல்ல? ஆஹா, நிச்சயமா செய்றேன். ஒரு வாட்டி வாக்கு கொடுத்தா அதை நிச்சயமா நான் செய்வேன். சரி கேளு, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஊர்ல இருந்து வரவழைச்சு அந்த வேலைப்பாடோட உள்ள துப்பட்டா கொடுக்கவா, இல்ல அழகான ட்ரெஸ் ஏதாவது வாங்கி தரவா, இல்ல இங்க இருக்கிற அழகான நகை ஏதாவது வாங்கி தரவா? சொல்லுமா, என்ன வேணும்னு கேளு. நீ கேக்குறது உன் முன்னாடி நிச்சயமா இருக்கும். நீ எது கேட்டாலும் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். பெரியத்த, எனக்கு இது மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாம். அது உங்களோட முகம் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் பிரீத்தி தானே? பெரியத்த, அவ செஞ்சு தப்ப நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அந்த தப்ப சரி செஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பெரியத்த, அவளுக்கு இந்த மேக்கப் பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். சொல்ல போனா நிறைய பேருக்கு அவ எத்தனையோ விதமா மேக்கப் எல்லாம் பண்ணிருக்காத்த. அவ அவங்களோட முகத்தை நிச்சயமா பழையபடி ஆக்கிடுவாத்த. அதனால ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் அவளுக்கு கொடுங்க.
உன்னோட தோழிக்கு அழக பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவ மேல துளி கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது சந்தியா. ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதனால செய்யறேன் சந்தியா. ஆனா அந்த பிரீத்தி வந்து ஏதாவது செஞ்சானா இன்னும் என் முகம் அசிங்கமா மாறிடும். ரொம்ப தேங்க்ஸ் பெரியத்த. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இத பாரு சந்தியா, இதையெல்லாம் நான் உனக்காக மட்டும்தான் செய்யறேன்.